அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் சரி, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் சரி, எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க விதமாக ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது வெளியாகியிருக்கு. தமிழக அரசோடைய புதிய பட்ஜெட்டில் மாணவர்களோட கல்வியை மேலும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக இலவச சைக்கிள், இலவச லேப்டாப்பு, பள்ளி உள்கட்டமைப்பு, இதை விட இன்னும் சில நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு எக்ஸ்ட்ரா பணமும் சேர்த்து கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு சில அறிவிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 4 முக்கிய பட்ஜெட்கள் மாணவர்களுக்காக என்ன ஒதுக்கியிருக்காங்க, யாருக்கு கிடைக்கும், அதனால் என்ன பயன், இதை தான் நம்ம டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தமிழக அரசு மாணவர்களுக்கு என்னென்ன முக்கிய அறிவிப்புகள், முக்கிய திட்டம் அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்கு அப்படின்றது முழுமையாக உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக அரசு சார்ந்த நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகள் டெய்லி அப்டேட்டடாக வரும். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. முதல் அறிவிப்பு அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய தகுதியான மாணவிகளுக்கு வழங்கப்படக்கூடிய இலவச சைக்கிள் திட்டம் அப்படிங்கிறது இனிமேல் தொடர்ந்து செயல்படுத்தப்படுது. குறிப்பாக இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, பள்ளிக்கு நீண்ட தூரமாக பயணம் செய்யக்கூடிய மாணவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் கல்வியை தொடர்ச்சியாக பெறணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இத்தகைய திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. இது பள்ளி வருகை அதிகரிக்கும், அந்த வாய்ப்பையும் அதிகரிக்கும். படிப்பை பாதையிலே நிறுத்தாமல் மாணவர்களுடைய எண்ணிக்கை கவர்மெண்ட் ஸ்கூலில் குறையாமல் இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காகவும், கிராமத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொலைதூரம் நீண்ட நேரம் நடக்கிறக்கூடிய சிரமத்தை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற காரணத்துக்காக இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 2வது முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் மற்றும் டிஜிட்டல் கல்வி அப்படிங்கிறது இனிமேலேருந்து தரப்போகிறாங்க. ஆல்ரெடி போன ஆட்சியிலே உங்களுக்கு லேப்டாப் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இடையிலே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் இனிமேல் தொடர்ச்சியாக அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் அப்படிங்கிறது கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மாணவர்களுடைய டிஜிட்டல் கல்வியை மேம்படுத்தக்கூடிய நோக்கில் லேப்டாப் கணினி வசதியில் விரிவுபடுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆன்லைன் கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கான திட்டப்பணி, போட்டித் தேர்வு, இது எல்லாத்துக்கும் தயாரிக்கிறதுக்கு அனைத்துக்குமே டிஜிட்டல் வசதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த லேப்டாப் கொடுக்கறது மூலயமா மாணவர்கள் தொழில்நுட்ப அறிவையும் வளர்த்துக்கிடுவாங்க. உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு அதிக சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னும் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த திட்டம் எப்போது எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசிட்டிருந்து சில அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசும் ஒரு திட்டம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கான சில தகுதி வரம்புகள் சிலவற்றைனா கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அரசாணை அப்படிங்கிறது பிறப்பிக்கப்படுறப்ப உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தர்றேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த 3வது அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு அப்படிங்கிறது இந்த புதிய பட்ஜெட்டில் அரசு பள்ளிகளுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்காக கூடுதல் நிதி அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. இது மூலியமாக அரசு பள்ளியில் புதிய வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, கணினி ஆய்வகங்கள், குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, இது எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்கள் தனியார் பள்ளிகளுக்கு இணையான முறையில் கல்வி சூழலை அரசு பள்ளிகளை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக கிராமப்புற அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வகுப்பறை, சுத்தமான பள்ளி வளாகம், நவீன கற்றல் வசதி, இது எல்லாமே மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தும்னு அரசு அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கு. 4வது முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டு அண்ட் வேலை வாய்ப்பு சார்ந்த பயிற்சி அப்படிங்கிறது. மாணவர்கள் ஸ்கூலில் படிக்கிறப்பே அடுத்ததாக எந்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்கான மிக மிக முக்கியமான வாய்ப்புகளை ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிச்சு வைக்குது. பள்ளி படிப்போடு மட்டும் இல்லாமல் எதிர்கால வேலை வாய்ப்பையும் கருத்தில் கொண்டு தான் கணினி திறன், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்கல், அறிவியல் அண்ட் தொழில்நுட்பம் அண்ட் திறன் சார்ந்த பயிற்சி, இது எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துகிறாங்க. அரசு இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, மாணவர்களுக்கு இது தொடர்பான பயிற்சிகளை அளிக்கிறதுக்கும் முழு நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வருது. இது மூலியமாக மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்கிறப்ப வேலைவாய்ப்பு அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக முன்னிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் வெறும் புத்தக அறிவு அப்படிங்கிறது போதவே போதாது. ஏன்னா தொழில்நுட்பம் அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு. அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது. அண்ட் இதில் 4 முக்கிய அறிவிப்புகள் இருக்குது. முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் நேரடியாக இது மூலியமாக பயனடைவாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு திட்டமும் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு எப்போது அமலுக்கு வரும் அப்படிங்கிறது அரசு வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ அரசாணை அண்ட் வழிகாட்டுதல்களை பெற்றோர்களும் மாணவர்களும் தொடர்ந்து கவனிக்கிறது ரொம்ப அவசியம். இதை பற்றின இன்ஃபர்மேஷனை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த 4 அறிவிப்புகளுமே மாணவர்களுடைய கல்வி தரத்தை, குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களை தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அரசு எடுக்கக்கூடிய முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது. குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இனி தொழில்நுட்ப வசதியோட கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இலவச சைக்கிள் அண்ட் மாணவர்களுக்கு பள்ளிக்கு சிரமம் இல்லாமல் செல்றதுக்காகவும், அதே மாதிரி டிஜிட்டல் கல்வி வசதி, அதாவது எதிர்காலத்தில் போட்டித் தேர்வு, உயர்கல்விக்கு சில எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா அதுக்கு இப்போவே தயாரிக்கிற விதமாக இருக்கும். அதே நேரத்தில் பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்கு சில அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற வசதிகளை உருவாக்கி தர்றது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய சிறுபான்மையினர் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதும் அவைலபிளாக இருக்குது. பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுமே எப்போ நடைமுறைக்கு வரும், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக அந்த துறை சார்ந்த அமைச்சர் அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணுறப்ப யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க, எப்படி நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கணும், எது மூலிமா நீங்கள் வாங்க முடியணும், இதுக்கு மேலும் சில ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு கொடுக்குறேன். சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.